அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்கள் வெர்சஸ் தனியார் தொழில் செய்கிறவர்களும் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பவர்களும். நமக்கு வேலைக்கும் கல்யாணத்துக்கு எப்போதும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்து தான் நம்ம பெரும்பாலும் பொண்ணு கொடுக்குறாங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அரசு வேலை எனக்கு கிடைக்கணும் அதுக்காண்டி வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றதை தாமதித்துக்கிட்டே இருந்தேன். 42 வயசுல தான் எனக்கு அரசு வேலையே கிடைச்சது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்களுக்கு வேலை கிடைச்சதே திருமணத்தினால தான் சார். எப்படி? நாங்கள் 2 பேரும் கலப்பு திருமணம். அதன் அடிப்படையிலேயே 2 பேருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது சார். அட பாரியா, அதன் அடிப்படையிலே கவர்மெண்ட் ஜாப் பிரெஃபரன்ஸ் உண்டா? ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. உங்க சொந்தத்துல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க யார் இருக்காங்களா? சொந்தத்தில் யாரும் இல்லைங்க சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஆமாங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னுடைய எய்ம் வந்து அரசாங்க உத்தியோகம் இல்லாமல் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது. இதனால எங்கள் அத்தை பொண்ணுலாம் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து டெய்லி எங்கள் அப்பாட்ட வந்து நச்சரிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. இல்லை இதுதான் வழி, வேற வழி இல்லை சொல்லிட்டு பொண்ணெல்லாம வந்து நச்சரிச்சுட்டு போவாங்க. அத்தை இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. எனக்கு வந்து 27 வயசுல வேலை கிடைச்சது. ஓ, கிடைச்சோன்னே எந்த அத்தை பொண்ணை கட்டினீங்க? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அத்தை மாநில நிறைய அலைன்ஸ் வந்தது. என்னங்க அதுக்கு முன்னாலே ஆசைப்பட்ட அத்தை பொண்ணு எல்லாம் விட்டு அப்புறம் வெளியில நாளைக்கு அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்லாம் ஃபீல் பண்ணணும். ஏன் அரசாங்க வேலை வந்தால்தான் திருமணம்னு உறுதியா இருந்தீங்க? அப்படி கேளு. நிறைய பேர் எங்கள் ஊரில் படித்தவங்க நிறைய பேர் நிறைய வேலையில் இருக்காங்க. அவங்களாம் வரும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். அதனால் அந்த இது நமக்கும் இருக்கணும். அப்போ நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்குன்ற ஒரு இதில் கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு மாப்பிள்ளை அப்படின்னு ஒன்று மாமனாரோ மாமியாரோ எதுவுமே கேட்கல சார். ஏன்டா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. எந்த இயர்ல கல்யாணம் நடந்துச்சு? எனக்கு வந்து 2012 சார். அந்த டயத்துல அப்படிதான். எனக்கு கம்ப்யூட்டர் லைன்ல வேலை கிடைச்சிருக்கு சார். ஏதோ ஜாவா தெரிஞ்சனால தப்பிச்சேன் சார். எங்க கிட்ட இதெல்லாம் இருக்கு, உங்ககிட்ட இது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்கன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். உண்மைதான் நம்புறேன். மோர் தென் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் லாக்டவுன் போட்டாங்க. பட் 20 days 1 month 2 month 3 month அவ்வளோதான். ஆனால் நாங்கள் 2.5 years வீட்டில் தான் சார் இருக்கோம். சரி, என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இதுக்கப்புறம் வரதுக்கும் சான்ஸே கிடையாது. எங்கள் ஃபீல்டில் வந்து இதுவுமே இது கண்டினியூ ஆகும். பெர்மனன்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரப்போகுது. என்னோட வீட்லேயும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 8 hours ஒர்க்கிங் ஹவர்ஸை தாண்டி 13-14 ஹவர்ஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பார்க்குறப்ப எனக்கு பாவமாக தான் இருக்குது. இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில் எதுவும் இல்லை. ஈபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நேரில் போய் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க்குக்கு போகும்போது இவங்கெல்லாம் வீட்டில் நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு அவ்வளோ கொரோனா டைம்லேயும் ஒரு நாள் கூட லீவ் போடவே இல்லை. அந்த சமயத்தில் மற்றவங்களாம் ஜாலியாக வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக லேப்டாப் முன்னாடி உட்காந்துக்கிட்டு லைட்டா நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.